ஓம் சாய்ராம். கபர்டே டைரி. கிருஷ்ண நர்த்தனம் 31/1/1912. காக்கட் ஆகத்திற்கு உரிய நேரத்தில் எழுந்திருந்தேன். நாராயண ராவ் கோமன்கருடன் அதில் பங்கேற்றேன். நாங்கள் அதிலிருந்து திரும்பிய போது சாயி மகராஜ் சில கோப உணர்வுகளை வெளிப்படுத்தினார். எங்களது பரமாமிர்த வகுப்புகளை பாபு சாஹிப் ஜோக், உபாசினி சாஸ்திரி, திருமதி கௌஜால்கி ஆகியோர்களுடன் நடத்தி பெரும் பகுதியினை பூர்த்தி செய்தோம். காலை சுமார் 11 மணி அளவில் எனது ஜாகைக்கு திரும்பினோம். சில கடிதங்கள் எழுத முயற்சித்தேன். ஆனால் எழுதி கொண்டிருக்கும் போதே சற்று எதிர்பாராதபடி தூங்கி விழுந்தேன். தாதா கேல்கரின் மகன் பாவு என்னை எழுப்பிவிட்டான். மதிய ஆரத்திக்காக நான் மசூதிக்கு சென்றேன். சாயி மகராஜ் மசூதியிலிருந்து வெளியே கிளம்பி செல்வதை முன்னமே நான் பார்த்தேன். மதிய ஆரத்தி வழக்கம் போல் நடைபெற்றது. 2 வாதாக்களில் தங்கியிருந்தோர் அனைவரையும் மற்றும் சிலரையும் மேகா இறந்து 13ஆம் தினத்தின் நினைவாக மாலை நேர உணவுக்கு தாதா கேல்கர் அழைத்திருந்தார். உண்மையில் உணவு மிகவும் தாமதமானது. உணவு தயாராகி கூப்பிடும் வரை நான் படுத்து நன்றாக உறங்கிவிட்டேன். உணவு மாலை 5 மணிக்கு முடிவடைந்தது. நான் மசூதிக்கு சென்று சாயி மகராஜின் அருகில் அமர்ந்தேன். அவர் மிகவும் சந்தோஷமான மனோநிலையில் இருந்தார். இனிமையாக பேசினார், நடனம் ஆடினார், பாடினார். கோகுலத்தில் ஸ்ரீ கிருஷ்ணர் புரிந்ததைப் போன்ற அதே நினைவுகளை மிகவும் அழுத்தமாக எனக்கும் மற்றவர்களுக்கும் நினைவூட்டியது. மாலை நேர உலாவின் போது அவரை கண்டோம். வாதாவில் ஆரத்திக்கு பின் பீஷ்மா சிறிது நேரம் பஜனை செய்தார். காக்கா தீக்ஷித் ராமாயணம் படித்தார். அதன் சுந்தர காண்டத்தை அவர் இன்று நிறைவு செய்தார். ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.